ஓட்டுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு, கையாளுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னா அதோட இயந்திரம் வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு உழைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வடிவம் அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அந்த மகிழ்ந்து வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பிரபலமாகும். அதுக்கேற்ற மாதிரி இதோட இயந்திரம் வடிவமைச்சிருக்கதா ராஜேஷ் சொல்றாரு. அது என்ன அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க ராஜேஷ், இயந்திரத்தை பத்தி. இதுல பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆப்ஷன் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் வருதுங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 1.3 இன்ஜின் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனில் வருது. ஸோ அதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 PS at 4000 RPM. அடுத்தது டார்க் வந்து ஒரு வண்டியோட அந்த புல்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 at 1750 RPM. அதாவது வண்டி வந்து அந்த புல் தரன்றது வந்து அதுதான் தராது. அடுத்தபடியா நம்ம போன ரெண்டாவது இன்ஜின் வந்து 1.6 இன்ஜின். இது அதுக்கேற்ற மாதிரி 1.6 1.6 பார்க்கலாமா? கண்டிப்பா. இது வந்து 1600 cc இன்ஜின். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 at 1750 RPM. ஸோ அதோடைய வந்து புல்லிங் பவர் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. வண்டி வந்து அந்த ஜெய்ஜாண்டிக்கா இருக்க இது பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இதுல கிடைக்கும். அப்போ ஒரு நெடுஞ்சாலை பயணம் அப்படின்னா பரவாயில்ல, இல்ல நம்ம ஒரு நெரிசல் மிகுந்த சாலை அப்படின்னா பரவாயில்ல, உடனே வந்து எடுக்க முடியும் வண்டி அப்படிதான். ஆமா ஆமா ஆமா. அந்த புல்லிங் பவர் இருக்கும், டார்க் எப்படி இருக்கும்? டார்க் பவர் வந்து 88 வரும். 88 at 3500 RPM. இதோட இயந்திரம் எப்படி டிடிஐஎஸ் தானே, அதோட விரிவாக்கம் சொல்லுங்க, அதோட செயல்பாடு சொல்லுங்க. இது வந்து டிடிஐஎஸ் என்றது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டீசல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதோட இது கான்செப்ட் என்னன்னா அவங்களோட வந்து அந்த டீசல் வந்து அன்பர்ன்டு ஃபியூல் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து பேர்ன் ஆகி போனால் அவங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஏஎஸ் வந்து 1.6ஓட மைலேஜ் 23.56. 23 அதிகமாக கொடுக்குறீங்க, 24 கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் மைலேஜ்னு சொல்றாங்க. எரிபொருள் நிரப்பக்கூடிய குடுவையோட கொள்ளளவு எவ்வளோன்னு சொல்லுங்க. 48 லிட்டர்ஸ். 48 லிட்டர். இதுல வரக்கூடிய எல்லா வகைகளும் வந்து டீசல் தானே வருது? ஆமா, டீசல் மட்டும் தான் வரும். இப்போ இயந்திரத்தில் சொல்லக்கூடிய சிறப்பான விஷயம் ஏதாவது இருக்கா? அதாவது இது வந்து ஃபயர் வால் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது ஏதாவது வந்து வண்டி எரியிற ஆப்ஷன் வந்தாலும் கூட உள்ள கேபின் கொண்டு வராது. ஸோ அந்த அளவுக்கு ஃபயர் அலாரம் புதுசாக கொண்டு வந்து. ஃபயர் அலாரம் இல்லை, ஃபயர் வால். ஓ, ஃபயர் வால். நான் தப்பா சொல்றேன். புதுசா ஒரு விஷயம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதனால என்ன பயன் வருது? அதாவது வந்து உள்ள கேபின் உள்ள எதுவுமே கொண்டு வராம இருக்கும் உங்களுக்கு. அதாவது இது டிஃபெண்ட் பண்ணும். எவ்வளவு ஒரு வெப்பம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதும் சரி, வண்டி ஓட்டுறவங்களுக்கும் பயணிகளுக்கும் இந்த ஒரு ஆபத்து வராது கொடுக்குறீங்க. இதோட பராமரிப்பு எப்படி? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் இல்லைன்னா 1000 கிலோமீட்டர், 6 மாசம் இல்லை 5000 கிலோமீட்டர், ஒரு வருஷம் இல்லை 10,000 கிலோமீட்டர், எது முதல்ல வருதோ உங்களுக்கு வந்து சர்வீஸ். வாகனத்தை முழுவதும் நீங்களே பராமரிச்சுப்பீங்க, நாங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அப்படிதான். இயந்திரத்தை பத்தி நிறைய புது புது விஷயங்கள் நீங்க கொடுத்துட்டீங்க. இதுல பார்க்கும்போது நிறைய வண்ணங்கள் இருக்குல்ல, இதுல என்னென்ன வண்ணங்கள் வருது? மொத்தம் இதுல வந்து 6 கலர்ஸ் வருதுங்க. என்னென்ன? இது என்னென்ன பாத்தீங்கன்னா பேர்ல் ஆர்டிக் ஒயிட், அப்புறம் வந்து சில்வர், கேஃபினா பிரவுன், அர்பன் ப்ளூ. ஸோ இதெல்லாம் வந்து வெள்ளை நிறத்துல வேற தனியா வருது இல்ல? ஆமா. இப்ப இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் நிறைய போட்டி இருந்தாலும் இந்த வாகனம் வாங்குறதுக்கு சிறந்த காரணங்களா 2-3 சொல்லுங்களேன். இந்த வாகனம் ஏன் நான் வாங்கணும்? சிறப்பான காரணம் சொல்லணும்னா இதுல பாத்தீங்கன்னா வண்டியோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 mm இருக்கு உங்களுக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து லென்த்தான கார், நல்ல லெக் ரூம், நல்ல ஹெட் ரூம், நல்ல சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் வருது. மற்ற காரோட உங்களுக்கு வந்து 1600 cc வந்து அதோட பவர் டார்க் வந்து அதிகமான டார்க், 320 டார்க். ஸோ அது வந்து மற்ற காருக்கும் இந்த காரும் கம்பேரிசனே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷன், முக்கியமாக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன். அதே மாதிரி ஸ்மார்ட் இன்ஃபோடைன் சிஸ்டம் சொல்லிட்டு இதில் ஒரு புதுசாக அதான் அந்த 4 குவாட்ரண்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து கேமரா வந்துடும் உங்களுக்கு, நேவிகேட்டரு, அப்புறம் மிரரிங் ஆப்ஷனு, அப்புறம் வந்து ஃபோன் அண்ட் FM AM மீடியா இது எல்லாமே வந்துடும். சரி, இவ்வளவு தூரம் எங்களுக்கு சேர்த்து நிறைய புது புது விஷயங்கள் கொடுக்குறீங்களா? இது ஒரு அடிப்படை விலை ஒட்டுமொத்தமா விலை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 இன்ஜின் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரேட் ஆஃப் 10,13,000 வரும். ஸோ டாப் எண்ட் போனீங்கன்னா 1.3ல வந்து 13,43,000 வரும் உங்களுக்கு. இதே நீங்கள் வந்து 1.6 போனீங்க அப்படின்னா பேசிக் மாடல் வந்து 15 lakhs ஸ்டார்டிங், டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 17.18 வரும். கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு சரியான மதிப்பு கூடிய ஒரு மகிழ் வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க. கண்டிப்பா ரொம்ப பாதுகாப்பான மகிழ் உணர முடியும். ஆமா.
நிறைய விஷயம் நம்ம பேசியாச்சு. ஒரு சோதனை போனா இன்னும் ரொம்ப திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேஷ் நானும் வந்து எக்ஸ்க்ராஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. என்னதான் இருந்தாலும் வண்டி ஒரு ஓட்டி பார்த்தா நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். என்ன பண்ணலாம், வண்டி ஓட்டி பார்க்கலாம். வேற வாங்க போறோம். மாருதி எஸ்-கிராஸ் இந்த வாகனத்தை நம்ம ஊர்திகத்துல இருந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் தெரிஞ்சது. ஆனா நேர்ல நான் உட்காந்து ஓட்டும் போது மட்டும் தான் என்னால புது புது விஷயங்கள் அனுபவிக்க முடியுது. ஒரு வாகனத்தை நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா முதல்ல உட்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல பார்க்கும்போது எல்லா வகையான இருக்கையும் சரி, நம்ம ஓட்டக்கூடிய ஸ்டேரிங்கும் சரி, நம்ம சாலையை பார்க்கக்கூடிய கண்ணாடிகளும் சரி, எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு கம்ஃபர்டான ஒரு பயணத்தை இந்த வண்டி எனக்கு கொடுக்குது. வாகனத்தை நம்ம இயக்க போறோம் அப்படின்னா உட்காந்தோடனே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுவும் முக்கியமா அதோட இயந்திரத்தோட திறன் வந்துதான் அந்த வாகனத்தோட தன்மையை நம்மளுக்கு விலகி கூறும். அதனால இந்த எஸ்-கிராஸை பொறுத்தவரையும் ஓட்டக்கூடிய திறனும் சரி, ரொம்ப வேகமா போனாலும் சரி, ரொம்ப மெதுவா போனாலும் சரி, எந்த வகையான சாலைகளை ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வாகனத்தை வடிவமைச்சு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பா இருக்குங்க. நிகழ்ச்சியில மாருதி எஸ்-கிராஸை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். அதுவும் குறிப்பா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன் நாம அனுபவிக்கணும். அப்ப மட்டும் தான் நம்ம திருப்தி ஏற்பட முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்புக்கு சரியான விதத்துல 100-200% நம்ம திருப்தி ஏற்படுற மாதிரி தான் மாருதி எஸ்-கிராஸை நம்மளுக்காக மாருதி கொடுத்திருக்கு. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து ஒரு சோதனை விடம் பார்க்கலாம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.